சார் என்ன சார் சரக்கு சொல்றீங்க? சரக்கு குடிச்சிட்டு அப்படியே பெயிண்ட் வெளுவாக செய்யணும்னு பார்க்குறியா? சரி நானே போய் எடுத்துன்னு வரேன் சரக்கு. சார் அப்படின்னு நம்ப முடியாது. அங்கேயே சாப்பிட்டு தண்ணி ஊற்றி எடுத்துன்னு வருவானுங்க. நான் போனேன்னா அப்படி தண்ணி ஊற்றாது எடுத்துன்னு வருவேன். நம்ம சரக்கு போட்டு நான் வச்சுட்டு பெயிண்ட் அடிக்கிறேன். யோ நான் எந்த சரக்கு சொல்றேன், நீ எந்த சரக்கு சொல்ற? பெயிண்ட் எடுத்துட்டு வந்து அடிக்க சொன்னா நீ என்ன குடிச்சிட்டு வந்து வேலை செய்யணும் சொல்ற? நான் என்ன குடிக்கிற சரக்கு நான் சொன்னேன், பெயிண்ட் அடிக்கிற சரக்கு தான் நானும் சொன்னேன். நீ எதை நீ பேசுனா நான் என்ன பண்ண முடியும்? தண்ணி ஊத்தி எடுத்துன்னு வர சொன்னி, அப்ப என்ன சொன்ன? பெயிண்ட்டுக்கு தான் அளவு பார்த்து கரெக்டா தண்ணி ஊற்றி எடுத்துன்னு சொன்னேன். ஓ அப்படியா, சரி சரி, அப்ப 2 பேரும் அமுச்சு விடுப்பா. கண்ணா நீ போ, கைலாசா நீயும் போ, கரெக்டா போய் எடுத்துன்னு சரக்கு. ஏம்பா ஒரு ஆளை போய் திண்ணற எடுத்துட்டு வர சொல்லு போ. துணூறு எடுத்துன்னு வரணுமா? டேய் ஒரு ஆள் போய் துணூறு எடுத்துன்னு வாங்கடா. என்னது துணூறு எடுத்துட்டு வரணுமா? அங்க யாராவது சாமி ஆடுறாங்களா? டேய் கான்ட்ராக்டுக்காரு திணறு போட்டு தெய்வம் ஆட்ட வேலையை ஆரம்பிக்கலான்னு பாக்குறாரா? நீங்க போய் எடுத்துன்னு வாங்க போங்க. என்னது சாமி ஆட போறனா? யோ அழகேசா, திண்ணருக்கும் திருநீருக்கும் வித்தியாசம் தெரியாதா உனக்கு? வர மாட்டேங்கணுமா சார்? அவனுக்கு தெரியும் சார், எனக்காவது வாயில தவறும். இவனுங்க போனான்னா கரெக்டா எடுத்துன்னு வருவானுங்க.